பெஞ்சல் புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சந்திரபாடி முதல் கொடியம்பாளையம் வரை உள்ள கடற்கரை கிராமங்களில் உள்ள கடற்கரையோரம் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு பல்வேறு இடங்களில் 10 அடி முதல் 15 அடி வரை கரையை கரைத்து மீனவர்கள் அங்கங்கே நிறுத்தியிருந்த அந்த நாட்டுப்படைகள் சிறு சிறு விசைப்படைகள் அனைத்தும் 100 மீட்டர் அளவுக்கு அதை கொண்டு தள்ளி வைத்துள்ளனர். மேலும் கடந்த 20ஆம் தேதி மயிலாடுதுறை சுத்த மீன்வளத்துறையினர் கடல் சீற்றம் வரப்போவதால் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். அதுபடி அந்த 21ஆம் தேதி அறிவித்திருந்தார். ஆனால் 20ஆம் தேதி அவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கிட்டத்தட்ட 11 தினங்களாக மீனவர்கள் தங்களுடைய மீன்பிடி தொழிலை நிறுத்திவிட்டு கடற்கரையில் காத்துள்ளனர். இந்த நேரத்தில் கடந்த 2 தினங்களாக கடல் சீற்றம் மிகவும் அதிகரித்து இருந்தது. இன்று புயல் கரையை கடக்கும் என்பதால் மயிலாடுதுறை மாவட்டம் உட்பட 8 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில், ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை புயலுக்கு காற்று அதிகமாக இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை டெனிஸ்கோட்டை பார்ப்பது தரங்கம்பாடியில் உள்ள டெனிஸ்கோட்டை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வருகை கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த புயலுக்கு பொதுமக்கள் அலையில் வெளியில் வராமல், அதாவது பொதுமக்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அதிகம் வெளியில் வரவில்லை. தரங்கம்பாடி கடற்கரை மட்டும் சுற்றுலா பயணிகள் காலையில் இருந்து அதிகரித்து வருகிறது. வெளிநாட்டவர்களும் 50க்கும் மேற்பட்டவர்கள் கடற்கரையில் கூடி புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இன்னும் கடல் சீற்றம் இருப்பது மட்டுமே இது பாதிப்பாக இருக்கிறது. மேலும் இந்த சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள் செல்கின்றனர் இந்த ஆபத்தை உணராமல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.